வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிற ஒன்று தான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சனி வந்து ராசியில் ஏதாவது 12ஆம் தேதி நிறைய செலவுகள் ஏற்படும். பட் இருந்தாலும் அதுக்கான வருமானங்கள் பெருத்தல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. ஏன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது நமக்கு தேவையான வருமானம் கண்டிப்பாக வருவதற்கான, குடும்பத்துக்கு தேவையான எல்லா அனைத்து விஷயங்களும் நிறையவே நடக்குங்க. பட் இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாகிறது சனி தசாபுத்தி அந்த அவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு 5, 8ஆம் அதிபதியின் போது கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து போகும். கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதையும் வந்து தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து 2ஆம் அதிபதியான குரு 3இல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அப்பா அம்மா நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து நமக்கு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு பெரிய பணம் சம்பந்தமான விஷயங்களை வந்து எவனா கலகங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ குடும்பத்தில் வந்து சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களோ அப்பா அம்மா சம்பந்தமான விஷயங்களோ சின்ன கலகங்கள் ஏற்படலாம். இது யாருக்கெல்லாம் நடக்கணும், யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பட் இதில் வந்து நல்ல விஷயமே என்னென்னா, 2 11ஆம் அதிபதி வந்து குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பூர்வீக சொத்துக்களோ இல்லை தாயார் சம்பந்தமான சொத்துக்களோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி விற்றுட்டு இன்னொரு வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தோன்றும். ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்தை வாங்கலாங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாமே ஆண்டி வேலை கண்டிப்பாக நடக்கும். மற்றபடி 2இல் உள்ள ராகு, ஸோ 2இல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகிற காட்டங்கள் 5, 8ஆம் அதிபதி ராகு போகும்போது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கணும். அதுவும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய செலவுகள் பண்ணிலாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப தப்பு. அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரதுக்கான, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டயாச்சும் வந்து பேசும்போது பழகும்போது ஒரு எமோஷனாக ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அதனால் வந்து நம்ம ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்துடும். இந்த எமோஷனில் வந்து நம்ம என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாது, ஏதாச்சும் வந்து கண்ணாமனா பேசிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சுன்ற ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போது, அதுவும் 12இல் இருக்கும்போது இந்த விஷயத்தால் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரும், டென்ஷன் வரும். குழந்தைகள் விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து நல்ல லாபங்கள் எல்லை தரும். ஸோ அதுக்கப்புறம் சின்ன அலைச்சல்கள் வேலையில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களும், கொஞ்சம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 12இல் இருக்கும்போது மனைவிக்காக நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் பொருளாதார ரீதியில் வந்து தொழிலை மேம்படுத்தணுன்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் காசு வந்து நம்மளை விட்டு கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களும் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். 8ஆம் அதிபதி புதன் வந்து 12இல் இருக்கும்போது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அது மட்டும் இல்லாமல் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக வந்து புதன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து சந்திரன், அப்போது அவங்களுக்கு வந்து வேலை சம்பந்தமான விஷயங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கிறவங்க மட்டும்தான். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 11இலும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும், நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உச்சமாக 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் புதிய முயற்சிகளுக்காக செலவு பண்ணுறதையும் நம்ம தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி தரும். பட் ஆனால் அலைச்சல் இருக்குன்னா கண்டிப்பாக அலைச்சல், கொஞ்சம் எமோஷன்ஸும் இருக்கும். ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ 11ஆம் அதிபதி 2 மற்றும் 11ஆம் அதிபதி குரு, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜரானது. மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். மற்றபடி வந்து என்னங்க, எப்போதும் சொல்கிறதா நல்ல ஒரு பிரார்த்தனை வைங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் எல்லாருக்குமே பலிக்குமா,
வேலை செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான். ஏன்னா நிறைய ஜோதிட நபர்கள் அவங்க சர்வே ஆகிறதே வந்து பரிகாரத்தை வச்சு தான். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு குறை சொல்ல விரும்பல, அது அவங்க லைஃபு. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பலிக்கும் யாருக்கு பலிக்காது, மேஜராக வந்து எங்கே பலிக்காதுன்றதை சொல்லிடுவோம். ஸோ பலிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு 7ஆம் இடம்னும் போது திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அந்த 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. அது வந்து எந்த வித மாற்றமும். அதே மாதிரி வந்து அந்த 7ஆம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியோட தொடர்போ 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துலேயோ வந்து ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அதில் வந்து என்ன ஆகும்னா இன்னும் கான்ட்ரவர்சி வந்து அதிகப்படுத்தி விட்ருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடையில் போய்ட்டு தோரம்பருப்பு 1 கிலோ உளுத்தம்பருப்பு 1 கிலோ லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க. பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுவாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுவாங்க. அந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, ஏடாவிடமாக மாட்டிக்கிறது, இதெல்லாமே வந்து எதனால் நடக்குதுன்னா, ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோடைய காலபுருஷன் 8ஆம் அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துலேயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பலிக்காது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி உடைய நட்சத்திரங்கள் வர அன்றைக்கி பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை. அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பரிகாரத்துக்கு உகந்து வரவே வராது. ஏன்னா அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக வந்து அது வந்து செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா, இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு 2-3 பேர்கிட்ட கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ அவர் சொல்லிட்டாரு அவர் இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான். ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை பார்த்து அதுக்கான பரிகாரம். ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பரிகாரம் ரேட்டில் வந்து 20,000 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை. அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள். ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.